அடிக்கிற புயலுக்கு ஒரு டீ குடிக்க ஆசைப்பட்டு போன எனக்கு இது தேவைதான். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு புயல் வந்து 2ஆம் நாள். சரி, இந்த புயலுக்கு எங்க ரெடி ஆகுறான்னு கேட்டா வேற எங்க ஜிம்முக்கு தான். ஏண்டா உன் டெடிகேஷனுக்கு ஒரு அளவே இல்லையான்னு கேட்டா அது எப்படி சொல்றது, நேற்றும் போகல, அதுக்கு முதல் நாளும் போகல. ஆகையால் இன்றைக்கு கிளம்பி விட்டேன். பட் இன்றைக்கு பெருசா மழையும் இல்ல காத்தும் இல்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நேற்று டிட்வா புயல் ஒரு காட்டித்தான் இருக்கு. ரோட்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. சரின்னு ஜிம்முக்கு போனா ஜிம் பூட்டி இருக்கு. ஆனா 2-3 பேர் வெளியில நின்றுச்சு. அவையோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணேன். இதே நான் தனியா நின்று இருந்தேன்டா. அப்படியே வண்டியை வீட்டை ரிட்டர்ன் விட்டுருப்பேன். பிறகு யாரோ போய் மாஸ்டரை கூட்டிட்டு வந்து ஜிம் ஓபன் பண்ணியாச்சு. 2 நாள் ஜிம் பக்கமே வரையில மூட் எப்படி இருக்கும். சோ ஒரு முடிவெடுத்தேன், ஜஸ்ட் கார்டியோ மட்டும் பண்ணிட்டு வீட்டை வருவோம். அவ்வாறே ஸ்டார்டிங்ல சைக்கிளிங், முடிவுல வாக்கிங், இடையே 2-3 ஸ்ட்ரெச்சிங் அனைத்தையும் பண்ணிட்டு வீட்டை வந்துட்டேன். வந்த கையோட வழக்கமா பண்ற வேலை தான். அதுவும் இன்றைக்கு இடியப்பம் வித் நேற்று வச்ச கருவாடு கறி, ஆசரமரகாயா அப்படியே சாப்பிட்டு அக்காண்டு ரூமுக்கு போனா ஆள் இன்னும் எழும்பேல. பிளடி ராஸ்கல் இழுத்து பிடிச்ச ஆள் ஒரு மாதிரி எழுப்பியாச்சு. பிறகு எந்த வேலையுமே இல்லாததன் காரணமாக க்ரூமிங் வேலையில இறங்கிட்டேன். அதான் இந்த உள்வரின் மாதிரி கையில வளர்ந்து கிடக்குது, அதை வெட்டுறது. அது முடிய லஞ்ச் டைமும் கணக்கா வந்துட்டு இன்றைக்கு லஞ்சுக்கு பீஃப் போட்டி, அதாவது குடல் கறி, அதையும் சாப்பிட்டு டீ கடைக்கு வலிக்கிட்டேன். இரு நீ ஈவினிங் தானே டீ கடைக்கு போறேன்னு கேட்டா அதான் அந்த கதை தான் சொல்ல போறேன். வளமையா பின்னிரம் தான் போறது. இன்றைக்கு 1 மணிக்கே வலிக்கிட்டம் சொல்லிக்கே தெரியணும். நண்பரும் பாரு. சரி, ஏன் இந்த டைம் கேட்டா எங்களுக்கும் அது தெரியல. அடிக்கிற மழைக்கும் குளிருக்கும் குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால வந்து விட்டோம். ஆனா இதுல ஹைலைட் என்னடா, நாங்கள் வலிக்கிட்டு மட்டும் மழை இல்ல. அதை நம்பித்தான் வலிக்கிட்டோம். பார்த்தா குடிச்சு முடிஞ்சு கொஞ்ச நேரத்தால வந்துட்டான். சரி, இப்ப விட்டுரும் அப்ப விட்டுருமென்று பார்த்தா விடவே மாட்டேன். வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி வரையில. பிறகு என்ன நினைஞ்சிட்டே விட்ட வந்ததான். வந்த கையோட எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வேற ட்ரெஸ் மாத்திட்டு இரவுக்கு சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். அப்போ விடைபெறட்டா. அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.